வெல்கம் டு கார்த்திக் ஸ்குவாட். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வடக்கந்தர வேலை மார்னிங் பார்ட் 2. ஸோ நம்ம ஈவினிங் வந்து பார்க்கலாம், வெடிக்கலாம் போகிறாங்க பட்டாசுலாம் சொன்னல. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்காங்க. அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம், என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, ஏன்னா நிறையா சீன்ஸ்லாம் டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இருந்த வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஓகேவா? சரிங்களா, நான் போடுறேன். ஓகே கைஸ், இதோட இன்னொரு சீரியஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதை போடலாம், நல்லா இருக்கும். பாய், பாருங்கள் வீடியோ. ஸோ கைஸ், இந்த ஷூட்டிங்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாம் வந்து இன்ட்ரடக்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. வந்து அந்த மேலே இருக்காங்க எல்லாம் நடந்துருக்கு, ஓகேவா? ஜாலியாக அவர் வந்து ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. நம்மளும் இது இல்லையா சார் ஸோ கைஸ், இந்த ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயிலில் போய் தான் இந்த யானைகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த நம்ம நேற்று சண்டா மேளம் பார்த்தோம்ல, நம்ம சண்டா மேளம் பார்க்கும்போது இந்த யானைக்கான அலங்காரம்லாம் எங்களுக்கு காமிச்சாங்க. நீங்கள் பாருங்கள், இது மாதிரி ஒரு யானைக்கும் டக்கு அலங்காரம் பண்ணிட்டு
போயிட்டு அப்படியே அந்த வேளாங்கண்ணி മുഴുവൻ ഭക്തന്മാർക്കുള്ള മഹാപ്രസാദങ്ങൾക്ക് அலங்காரம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நிறையா ஒரு கேம் பீப்புள் இல்லையா, அந்த இடத்துலலாம் ஆக்சுவலி சண்டா மேலே மணிக்கு எல்லா இதுவுமே காமிச்சாங்க. ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பக்கம் மிஞ்சி போனால் ஒரு 10,000 மேக்ஸிமம் 10,000 பேர் ஒரு அல்டிமேட்டாக பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி போட்டு அந்த வந்து அவங்க காது கிட்ட கட்டிட்டு இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு யானையாக ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யானையோட காதுக்கிட்டே பிடிச்சிருப்பாங்க. ஸோ மறுபடியும் சண்டா மேலே மேலே நினச்சி ஜாலியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது. ஆனால் வந்து ஃபுல்லாக எங்களால் கவர் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோட லென்த்து சின்னதாக தான் இருக்கும், பட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ யானையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு காட்டுறேன். அடுத்து மெயின் யானை ஸோ கைஸ் இதை பார்த்தீங்களா. ஸோ மெயின் யானைக்கு பின்னாடி ஒரு யானையாக அலங்காரம் பண்ணி அழிச்சிட்டு வராங்க. ஸோ அங்கே ஒரு 2-3 யானை இருக்குது. ஸோ இங்கேருந்தும் ஒரு சில யானைகள், ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் மாதிரி எல்லாமே வந்துட்டுருக்கு பாருங்கள். கைஸ் இப்போ யானையெல்லாம் லைனாக அடிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போய் பிக்ஸ் எடுக்கலாம் பாருங்கள். 11 யானை இருக்குது. 11 யானை இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற இது இருக்குல்ல, அதுதான் நடுவுலேருந்து மெயின். ஸோ இப்படி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். ஓகேங்க, கண்டிப்பாக இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது. முடியல, நிற்க முடியல, ரொம்ப காலெலாம் வலிக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:50 அது மாதிரி ஆகுது. நாங்கள் 8:30க்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ காலெலாம் ரொம்ப வலிக்குதுங்க. சரிங்க, போப்போ கண்டிப்பாடா, பை. ஸோ கைஸ் நான் போய் ஓரமாக உட்காந்துட்டேன். ஸோ வந்து ரொம்ப கால் வலிக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க பாருங்க, சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க ஸோ அழகாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது. ஸோ அது ஸ்பீடாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த மெயினான கொடைப்பட்டதில் பாருங்களேன், தாமரைப்பூ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாம் அழகாக இருக்குது, அழகாக இருக்குல்ல எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். ஸோ இது இந்த ஃபெஸ்டிவல் வந்து 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். ஸோ அந்த இதெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் சீரீஸ்லேயும் பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் சீரீஸில் இதை விட இன்னொரு அப்கிரேடட் வெர்ஷனோட ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். பாய்.